ஓகேங்களா. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரியான ஒரு கோட் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அதுக்கு ரிசல்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதோடைய அப்டேட்டரை தான் இதை கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா ரெண்டு ஃபேஸையும் நாங்கள் போன வட்டம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிலேட் பண்ணி கொஞ்சம் படிச்சிருந்தோம். சரிங்களா, ரிலேட் பண்ணி படிச்சிருந்தோம். இந்த வட்டம் என்னன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஓகேங்களா, பகுதி 1 பகுதி 2. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இது ரெண்டையுமே தனித்தனியா பிரிச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோ இன்ஸ்டன்டா இருக்கிறத மட்டும், அதாவது தொடர்புல இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிணைச்சு படிச்சுக்கலாம் அப்படின்றது இந்த வட்டம் இருக்கக்கூடியது. சரிங்களா, இந்த அப்டேஷன் கொண்டு வந்திருக்கு. ஸோ சில அப்டேஷன்ல பார்க்கும்போது இதுல வந்து நம்மளுக்கு சின்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருந்துச்சு போன வட்டம். ஸோ அதெல்லாத்தையுமே இங்க ரெக்டிஃபை பண்ணி நம்ம இப்படி கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுல இருந்து அவங்க கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியா. சரிங்களா, நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்றதுனால கண்டென்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ உள்ள வந்து நம்ம கண்டென்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால வந்து தனித்தனியாக பிரிச்சாச்சு. சரிங்களா. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் இதே தான் சேம் யூனியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம். சரிங்களா. ஸோ இது ரெண்டையுமே வந்து ஒன்னா பார்க்க போறது கிடையாது, தனித்தனியாக தான் பார்க்க போறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் யூனியன் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்ப்போம். சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸ்ல இ கவர்னன்ஸ் எதோடையுமே பெரும்பாலும் தொடர்பு படாது, இதா இருக்கும். சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் யூனியன். சரிங்களா, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அப்படியே வந்து எதை மையப்படுத்தி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டியை கொஞ்சம் உள்நோக்கி இருக்கும். சரிங்களா, ஆர்டிகல்ஸ் என்ன, சரிங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இதோடைய அமைப்புகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பாலிட்டி அப்படின்றத ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருப்போம். அதோட தொடர்புபடுத்தி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா. இங்க வரும்போது நேச்சுரல் கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சரிங்களா, இதெல்லாம் வரும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா, அதே இது இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா, ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம். இந்தியாவில் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம், இதுலையும் பார்த்துருவோம். அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ், பட்ஜெட், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுடைய திருப்பி நான் சிலபஸ்க்கு போறேன். இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் இந்த இருக்கு பாருங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ், அதுக்கான ரிசோர்சஸ், பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பட்ஜெட் அப்படின்றது என்ன பட்ஜெட்டுங்க படிப்பீங்க? பட்ஜெட் அப்படின்றது என்ன படிப்பீங்க? என்ன பட்ஜெட்னா புரியலையே சார் அப்படின்றது யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க பேசலாம். ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் அப்படின்றது ஸ்டேட்டா சென்ட்ரா? போத் சார். போத். வெரி குட். போத். யாராச்சும் ஸ்டேட் மட்டும் படிச்சா போதும் சார் அப்படின்றது இருக்கா? ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்டு சென்டர் ரெண்டையுமே இணைத்து தான் படிக்கணும். சரிங்களா. ஸோ அப்போ ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்றது எப்படி இருக்கும், ஓகேங்களா, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, அப்புறம் சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்றது என்னென்ன. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம். முதல்ல நம்ம சென்ட்ரல் பட்ஜெட்டை தான் பார்ப்போம், அப்புறம் தான் ஸ்டேட் பட்ஜெட்டுக்குள்ள வருவோம். சார் நீங்க உங்களுடைய தலைப்பிலேயே சொல்லியிருக்கீங்க ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்ட்டு. ஆமா, ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அதனாலதான் சென்டர் பட்ஜெட்டை பார்த்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதைய நம்ம ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் பட்ஜெட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாயிண்ட்ஸை ரொம்ப ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. அடுத்து ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா, போன விட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது எப்படி படிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் ஃபினான்ஸோடைய சம்மந்தப்பட்டது. சரிங்களா. ஸோ ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் வந்து உள்ள வருது, யார் யார் ஹெட், இந்த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள். சரிங்களா. அப்போ ஸ்டேட் ஃபினான்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஏதாச்சும் குரூப்ஸ் போட்டிருந்தாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ள போயிருந்தோம். ஆனால் இந்த வட்டம் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை தனியாகவே நாங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். இதுவும் சென்டர் அண்ட் ஸ்டேட்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, இப்போ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, எப்படி வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கான கால்குலேஷன்ஸ்ல இருந்து அது எதை பேசிஸ்ல பண்றாங்க, அதுக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் டெப்தா இங்க பார்க்க போறோம். சரிங்களா. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் லாங் டைம் எடுக்கக்கூடியதெல்லாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் 1 ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் மேப்பு, ஸ்டேட் ஃபினான்ஸ், பட்ஜெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா. ஸோ இது மட்டும் தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் எடுக்கும். சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு 4 கிளாஸ்ல தான் என்னால் பட்ஜெட்டை முடிக்க முடியும்.
ஓகேங்களா. ஸ்டேட் ஃபினான்ஸ் அப்படின்றத நான் வந்து 2 கிளாஸ்ல முடிச்சிருவேன். ஆனா ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவா பார்க்கணும் அப்படின்றதுனால ஸ்டேட் கவர்மெண்டோட எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு தான் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வர முடியும். சரிங்களா. ஸோ இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். நேச்சுரல் கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல 2 கிளாஸ்ல நம்ம பார்த்துடலாம். சரிங்களா. இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. சரிங்களா. அட்லீஸ்ட் 2.5 hours கிளாஸ் 3 கிளாஸாவது வரும். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இந்த டாபிக் நம்ம பேசிக் லெவல்ல தான் பார்ப்போம். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ஸ்பான்சர்டு ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்து கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம், இதுவும் சென்ட்ரல் கொடுக்கறது என்னென்னது, ஸ்டேட் கொடுக்கறது என்னென்னது அப்படின்றதான் பார்த்து படிப்போம். ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன, அதுல எதையுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சு எடுத்து படிக்க முடியாது. சரிங்களா. ஸோ அதனால இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸ்கீம்ஸை. ஓகேங்களா. இப்பையில இருந்தே ஸ்கீம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. எந்தெந்த ஸ்கீம்லாம் இ கவர்னன்ஸோட ரிலேட் ஆகுது, எந்தெந்த ஸ்கீம்லாம் ஸ்டேட்டுக்கு ரிலேட் ஆகுது, எந்தெந்த ஸ்கீம்லாம் வந்து ஃபினான்ஷியலோட தொடர்பு படுத்தி வருது. ஓகேங்களா. எந்தெந்த ஸ்கீம்லாம் பிசினஸ் காரிடார்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல், அதுக்கு தொடர்புடையதா இருக்கு. சரிங்களா. அப்புறம் எந்தெந்த ஸ்கீம்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியோ எக்கனாமி, அடுத்த சோசியோ எக்கனாமிக் ஒரு கிளாஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அதோட எப்படி தொடர்பு படுத்தி இருக்கு அப்படின்றத இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறத நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா. அடுத்து நீங்க அடுத்த ரெஃபரன்ஸ் போவீங்க, அங்க காமனா இருக்கக்கூடியதை விட்டுட்டு இன்னொரு ஸ்கீம் வரும், அதுக்காக நம்ம நோட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ஸுக்கு மட்டுமே நம்மளுக்கு போயிடும். சரிங்களா. நம்ம டெஸ்ட்ல மார்க் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்க இடமே இந்த ஸ்கீம்ஸ் தான். சரிங்களா. அதனால ஸ்கீம்ஸை மட்டும் கொஞ்சம் டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. ஓகேங்களா. இப்படியே பார்த்தா ஒரு தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸ்கீம்ஸ் படிக்கும்போது எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்கும் ஒரு சொல்லலாமா? எதுவும் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இனிப்படி ஓவராலாக எடுத்தோம்னா சார் இஞ்சி போனா இவ்வளவுதான் சார், ஒரு 150 ஸ்கீம்ஸ்குள்ள தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு மெத்தடாலஜி வச்சிருக்கீங்களா, ஸ்ட்ராட்டஜி? நோ. கணேஷ்குமார் சார் நீங்களும் நோவா? ஓகே. சரியாங்க. ஸோ கரெக்டா ஒரு 125 ஸ்கீம்ஸ், 125 ஸ்கீம்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸா, அந்த ஸ்கீம்ஸுக்கான எய்ம் என்ன, இது வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்கீமா, வித்ட்ரா பண்ணி வந்த ஸ்கீமா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதோடைய பர்பஸ் என்ன, அது இப்ப என்ன லெவல்ல போயிட்டு இருக்கு, அதாவது அயானிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து டேட்டா பாயிண்ட்ஸ். அயானிக் மூவ்மெண்ட் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ். டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க உங்களுடைய பேப்பர்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ் பேப்பரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு டேட்டா பாயிண்ட்ஸோட எழுதுனீங்க அப்படின்னா மார்க்கு செமையா கிடைக்கும். டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணி பக்காவா எடுத்து வச்சு அதை நம்ம மூவ் பண்ணோம்னா கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்களா. ஸோ இப்பையில இருந்தே டெய்லி ஒரு 2 ஸ்கீம், சரிங்களா, டெய்லி ஒரு 2 ஸ்கீம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதா இருக்குங்க. சரிங்களா. சிலபஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பார்க்க போறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 முடிப்பீங்களா சார், ஃபேஸ் 2 முடிப்பீங்களா சார் அப்படின்னா உங்களுக்கு டைம் டேபிள் போட்டிருக்கு. சரிங்களா. அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே கலந்து தான் வரும். ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. மேம் லாங்குவேஜ் செலெக்ஷன், நீங்க எழுதக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டைப் லாங்குவேஜ் செலெக்ஷன் சார். மேம் எல்லா கிளாஸஸ்லயுமே கேட்கக்கூடியது தான் மேம் லாங்குவேஜ் செலெக்ஷன். நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பிழை இல்லாம எழுதுறது பிளஸ் இதோட சேர்த்து. ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம், அட்மினிஸ்ட்ரேஷனு இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சரியான தமிழ் வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு இங்க கொஞ்சம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் மேப்புக்கு கஷ்டப்பட்டோம். ஏன் இ கவர்னன்ஸுக்கு, சரிங்களா, ஏன் பாலிட்டிக்கு, சரிங்களா. பாலிட்டில நம்ம மார்க்கெட்ல புக்கு பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா கணேசன் அவருடைய புக் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் இந்த சுறா இது மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு சரியான வார்த்தைகள் வந்து கிடைக்காது. ஸோ அதனால நீங்க இங்கிலீஷ் அப்படின்றது ஃபைன், அதை பொறுத்து நீங்க தமிழ் அப்படின்னா தாராளமா நீங்க கண்டிப்பா பண்ணலாம். ஆனா அதுக்கான தமிழ்
கரெக்டா தமிழ் டிரான்ஸ்லேஷனோட கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் மேம். சரிங்களா? ஸோ தமிழ் ப்ரிஃபரபிள் தான், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட் ரிலேட்டடா வரும்போது, ஒரு உதாரணத்துக்கு டெஸ்ட் பேட்ச்லயே திருத்தி கொடுக்கும்போது சரத்துன்னு எழுத மாட்டாங்க. சரத்துனா என்னங்க? ஆர்டிகிள் சார். ஆர்டிகல். ஆர்டிகலை சரத்துன்னு சொல்லணுமா இல்ல வேற என்ன சொல்லலாம்? விதிகள். விதின்னு எப்ப பயன்படுத்தணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குங்க. சரிங்களா? விதி அப்படின்றது எப்ப பயன்படுத்தணும், சரத்து அப்படின்றது புரியலமா? பிரிவு பிரிவு ஆர்டிகல் சொல்லும்போது சரத்துன்னு யூஸ் பண்ணணும். ஆமா, ஓகேங்களா? சோ வந்து இந்த விதி அப்படின்றது ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், ஒரு சில ஆர்டிகல்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரத்து அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களுக்கு நம்ம எழுதணும். மேக்சிமம் ஆர்டிகல் அப்படின்னாலே அது சரத்து அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? விதின்னு எழுதிடக்கூடாது. சில இடங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். சரிங்களா? எப்படி நம்ம வந்து கேபிட்டல் ஸ்டேட் போடுறதுக்கும் ஸ்மால் ஸ்டேட் போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும். சரிங்களா? விதி, சரத்து, பிரிவு இதெல்லாம் எழுதும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? சோ அதனாலதான் சொல்றேன், தெளிவான தமிழ் வார்த்தைகளோட உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். சரிங்களா? இங்க மேக்ஸிமம் நமக்கு தமிழ் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஆனா வந்து டிரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் டஃப் ஆயிரும். அப்படின்றதுனால நம்ம அதை யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்களா? நீங்க 2 டெஸ்ட் எழுதுங்க. இல்ல டெஸ்ட் எழுதிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் சொல்றேன் மேம், ஸ்கீம்ஸுக்கு எந்த வெப்சைட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மேம். ஓகேங்களா? அதுக்கான அந்த ஸ்கீம்ஸ்க்கான மெட்டீரியல்ஸும் நான் வந்து உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ வந்து ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு பார்க்கறதே பெஸ்ட். சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல நீங்க வந்து போய் பார்க்கறது பெஸ்ட். இப்போ வந்து உதாரணத்துக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உள்ள போனீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் அவங்களே வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுல ஒரு சர்டன் டைப்ஸ் எழுதியிருப்பாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்துட்டு எப்போ வந்தது, இது வந்து ஆல்ரெடி எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அந்த ஸ்கீமை, இதுக்கு முன்னாடி இருந்ததா, எந்த இயர்ல வந்தது அப்படின்றத நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்களா? நார்மல் கூகுள் ரெஃபரன்ஸ் ஸ்கீம்ஸுக்கு வந்து போதுமானதா இருக்கும். நான் சில வெப்சைட் சொல்றேன் மேம். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு ஸ்கீம்ஸுக்கும் தனியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக்லெட் ஒன்று தருவாங்க. சரிங்களா? ஸோ என்னுடைய ஷேர்ஸையும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஷேர் பண்றேன் சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் கலந்து தாங்க வரும். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் மேப்பு இதெல்லாம் வந்து கலந்து தான் வரும். ஆனால் எடுக்கும்போது ஒரு கோரிலேட்டாக தான் எடுக்கும். சரிங்களா? இப்போ இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு எடுப்பேன். உங்க டெஸ்ட்டுடைய ஷெடியூல் என்னவோ அந்த ஷெடியூல் பிரகாரம் ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா? என்னுடைய கிளாஸ் முடிச்சுட்டு தயவு செய்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? கிளாஸுக்கு முன்னாடி வரும்போதும் ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணிட்டு வாங்க. முன்னாடி நடந்த கிளாஸ் இல்ல, இன்னைக்கு கவர்னன்ஸ் அப்படின்னா நீங்க சில விஷயங்களை படிச்சுட்டு வாங்க. அப்பதான் நீங்க டவுட் கேட்கும் போது என்னால் அதை கிளாரிஃபை பண்ண முடியும். ஓகேங்களாங்க? கொஞ்சம் அட்வான்ஸாகவும் நம்ம படிக்க முடியும். ஓகேங்களாங்க? ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸுடைய பாத் ஷெடியூல் அதாவது ஸ்டைல்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 கிளாஸ் இருக்கும் அல்லது 4 கிளாஸ் வரும். சில கிளாஸஸ் 4 கிளாஸாக கொஞ்சம் போஸ்ட்மார்ட் ஆகும், அல்லது வந்து கொஞ்சம் நம்ம இங்கே கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில ஆர்டிகளோட ரிலேட் பண்ணி படிக்கிறதுனால உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டிகளை நான் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவுபடுத்தணும். அப்போ தெளிவுபடுத்திட்டு அதை நான் கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்குலாம் நான் சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரணும், பாலிட்டிலேருந்து சொல்லிட்டு வரணும். ஸோ அதனால எனக்கு 1 கிளாஸ் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ 3 or 4 கிளாஸஸ் வரும். இதில் மேக்ஸிமம் 3 கிளாஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸாகவே தான் இருக்கும். ஒரு கிளாஸ் வந்து டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா கிளாஸையுமே லாஸ்ட் 15 மினிட்ஸ் நான் என்ன கொடுத்துருவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் கொடுத்துருவேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு சார், நம்ம நேற்று இந்த பார்ட் பார்த்தோம் சார், நீங்கள் பார்க்கும்போது புக்கில் பார்க்கும்போது இப்படி கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இது சரியா தப்பா, நான் எதை படிச்சுக்க அப்படின்ற எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ரிலேட்டட் டு தட் டாபிக் ஒன்லி. சரிங்களா? அந்த டாபிக்கு பொருத்தமான விஷயங்கள் மட்டுமே அங்கு கலந்துரையாடல் படும். சரிங்களா? வேற விஷயம் போகாது. எக்ஸாம் ரிலேட்டடோ இல்லை வந்து அதர் டாபிக்ல இருக்கக்கூடியது, அது அதர் சப்ஜெக்ட் டாபிக்ல இருக்கக்கூடியது உள்ள வராது. இது நார்மலா 4th டே அந்த டேல வந்து நம்ம டிஸ்கஸ் கிளாஸ் வைக்கணும் இல்லையா, அப்போ வந்து டெஸ்ட் இருக்கும். நீங்க நார்மலா ஒரு எம்சிக்யூ மாதிரி இருக்கும், ஒரு ரீகலெக்ட் மாதிரி நம்ம வச்சுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டவுட்ஸை நீங்க அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட்ல கான்ஸ்டன்டா வாங்க. என்ன கிளாஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. நடத்தும் போது என் பக்கம் தப்பு இருந்தாலும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியா. அதே மாதிரி உங்க பக்கம் உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணாலும் அதையும் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? எதுக்குமே ஹெசிடேட் ஆக தேவையில்ல, தாராளமா சொல்லலாம்.
நீங்க சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி நான் எடுத்துட்டு வர தயாரா இருப்பேன். சரிங்களா? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா இங்க? சார் நான் தமிழ்ல தான் எழுத போறேன். நான் தமிழ்ல தான் இருக்கிறேன். ஓகே எஸ் சார் தமிழ் சார். ஓகே சார். ஓகேங்க. தமிழ் கண்டனோட தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து முன்னாடி நம்ம கொடுத்துருவோம். இந்த வட்டம் வந்து போன வட்டம் மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கணும். நேச்சுரல் கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வட்டம் ரெக்டிஃபை பண்ணி நீட்டாக கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ கவர்னன்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஃபினான்ஸு, அதே மாதிரி பட்ஜெட், இது வரும்போது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் இடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிடலாங்க. சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தமிழ் மெட்டீரியல்ஸும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஷேர் பண்ணிடுறேன். தயவுசெய்து சொல்லும்போது வந்து தமிழில் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. சரிங்களா? ஸோ பப்ளிக் சர்வீசஸ், ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், இது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். இது தனிங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக முடிக்கிறது, ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், இங்கே சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஆனால் பீப்புளுடைய வெல்ஃபேர் எப்படி இருக்கு அப்படின்றது ரிலேட்டடாக ஸ்கீம்ஸை பார்ப்போம். இங்கே சோஷியல் வெல்ஃபேரில் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் என்னன்றதை பார்ப்போம். சரிங்களா? இந்த ஸ்கீம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ கிளாஸ் ஒன்று வச்சிருப்போம் இந்த ஸ்கீம்ஸுக்கு. என்னன்னா எப்பப்பெல்லாம் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ், ஓகேங்களா, ஒரு லிஸ்ட் இருக்குமே. அந்த லிஸ்ட் தெரியுமா யாருக்காவது? ஒரு அட்டவணை அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், மத்திய பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்தது. இது எப்படி வந்துச்சு, இதுக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்ன, எதெல்லாம் மத்திய பட்டியலில் இருக்கு, எதெல்லாம் மாநில பட்டியலில் இருக்கு, எதெல்லாம் புதுப்பட்டியலில் இருக்கு, எதெல்லாம் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகலை, இரண்டு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? பப்ளிக் சர்வீசஸ், ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் யூனியன் கவர்மெண்ட். இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன நம்மளுக்கே தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னா எதுங்க ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி? டிஎன்பிஎஸ்சி. வெரி குட் சார். யூனியனுக்கு யூனியனுக்கு யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி. ஆமா, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டேட்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி இருக்கு. சரிங்களா? ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ். எஸ்ஆர்ஆர்பி எல்லாத்தையுமே வந்து ஓவர்வியூ பார்த்துருவோம். சரிங்களா? என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர்வியூ பார்த்துருவோம். இவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி வரும்போது சோஷியல் வெல்ஃபேர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு சோசியோ எக்கனாமில வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக பொருளாதார விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது பொருளாதாரம் அந்த வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது, சரிங்களா, ஆளுமையில வரும்போது அது வேற யார். சரிங்களா? ஸோ இந்த டாபிக்கை நம்ம பாலிட்டி அப்படின்ற வயசும் பார்ப்போம், கவர்னன்ஸ் அப்படின்னு வயசும் பார்ப்போம். கவர்னன்ஸ்னா என்னங்க? கவர்னன்ஸ் அப்படின்னா பாலிட்டினா அரசியல். அரசியல் அமைப்பு, அரசியல் அமைப்பு. அப்ப கான்ஸ்டியூஷன்னா அரசியல் அறிவியல். அரசியல் அறிவியல். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தானே அரசியல். அரசியல் அறிவியல், சமூக அறிவியல். கவர்னன்ஸ். சார் சோசியல் கொண்டு வரலையே சார், நான் வெறும் பாலிட்டி மட்டும் தான் கேட்டிருக்கேன். பாலிட்டி. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புக்கை படிக்கும்போது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கே இருக்கும். இப்போ லட்சுமிகாந்த் எடுத்தாலுமே இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருவோம் இல்லைங்களா? அதாவது அரசியல் அமைப்புக்கான உட்கூறுகளை வந்து உள்ள வச்சிருக்கிறது அப்படின்றதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிட்டி. சரிங்களா? ஸோ கவர்னன்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி ஆளுமை, ஆளுமை திறன். சரிங்களா? ஆளுமை நம்ம எப்படி பண்ண போறோம், ஆளுகை எப்படி பண்ண போறோம், கவர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்ன், ஓகேங்களா? ஹி கவர்ன் குட் அப்படின்னா அவர் ஆளுமை பண்றது கரெக்டா இருக்கு. சரிங்களா? அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து நல்லா இருக்கு அப்படின்றதான். சரிங்களா? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எதுக்குள்ள வரும்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ் அப்படின்றதுக்குள்ள வரும். சரிங்களா? யாராச்சும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருக்கீங்களா? இல்ல யாராச்சும் படிச்சுட்டு இருந்தீங்களா?
யூபிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி தனியாக இருக்கும், கவர்னன்ஸ் அப்படின்றது தனியாக இருக்கும். கவர்னன்ஸ் அப்படின்றது தனியாக இருக்கும். சரிங்களா? ஆட்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை எப்படி தக்க வைக்கணும் அப்படின்றத, அந்த சேரை தக்க வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பாலிட்டி. அரசியலமைப்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இங்க படிக்கிறது, இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ், கவர்னிங். நீங்க எப்படி கவர்ன் பண்ண போறீங்க, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு. சரிங்களா? ஒரு பேரிடர் அப்படின்றது வந்துருச்சு, அதை நீங்க எப்படி கையாளுவீங்க, முன்கூட்டியே அதை தீர்மானிச்சு நீங்க பண்றீங்க. ஆனா இயற்கை வந்து நீங்க உங்களோட தீர்மானத்தை விட்டுட்டு அது என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சுன்னா அந்த அதிகமான தாக்கத்துல இருந்து உங்களுடைய மக்கள் நீங்க எப்படி எடுத்துட்டு வருவீங்க, இல்ல அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி நீங்க பண்ணுவீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க தான் அங்க பொசிஷன். சரிங்களா? அப்ப பொசிஷன் அத்தாரிட்டியா இருந்து நீங்க எப்படி முடிவுகளை சரியா எடுப்பீங்க அப்படின்றதான். எதுக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன்னா, நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, அந்த ஐடியா விட்டுட்டு மாத்தி அது செஞ்சுட்டு போயிடும். ஓகேங்களா? இல்ல உங்க ஐடியாக்கே தகுந்த மாதிரி வந்துடும், இங்க டைனமிக்கா இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம செஞ்சிருப்போம், ஒண்ணுமே செய்யாம போயிடும். சரிங்களா? ஏதோ நம்ம கண்டிப்பா நம்மளால முயன்றத நம்ம இருக்கக்கூடிய பர்சன்ஸை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிருப்போம். ஆனா அது என்ன பண்ணிட்டு போயிரும் பாத்தீங்க அப்படின்னா தாக்கத்தை பயங்கரமா ஏற்படுத்திட்டு போயிடும். அப்ப நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஓகேங்களா, ஒரு ஒரு பாலிசியவே, ஏன் ஒரு ஸ்கீமையே நீங்க என்ன பண்ண போறீங்க, உள்ள கொண்டு வர போறீங்க. அப்ப அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வருது அப்படின்னா அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க, எப்படி பண்ணுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பேசிஸ்ல, பாலிட்டி பேசிஸ்ல பண்ணுவீங்க. ஓகேங்களா? நம்ம என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு புரிய வைப்போம், புரிய வச்சுட்டு பாலிட்டி ரிலேட்டடா இது எல்லாமே கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு, நீங்க தைரியமா இதை பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும். சரிங்களா? அதுல எந்த அளவுக்கு நிதர்சனம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, பொய்யோ இல்லை உண்மையோ அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம சரியா முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பாலிட்டி அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். இது ரிலேட்டட் என்ன சார் இருக்கு, இது ரிலேட்டடா நாங்க இதை கொடுக்குறோம், இதனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, பாருங்க அரசியலமைப்புல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படின்னா அதற்கு மேல அவங்களால பேச முடியாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த பீப்புள்கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போறதும் சரி, கவர்மெண்ட் இருந்து அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு கொண்டு வரதுலையும் சரி, நம்ம எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா நடுநிலையா இருக்கணும். இந்த நடுநிலைக்கு அட்மினின் அப்படின்றது நீங்க தான் அந்த அட்மின் பர்சன். உங்களுக்கு தேவை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி ரிலேட்டட் வித் கவர்னன்ஸ். நீங்க எப்படி அதை கவர்ன் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு தான் இத்தனை டாபிக். சரிங்களா? இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் போறீங்களா, கண்டிப்பா. ஏன் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நீங்க ஏதாச்சும் ஒரு ஜாயின் பண்ணிட்டீங்களா, அங்கேயும் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பிசினஸ் ஓரியன்டெட்ல நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எப்படி இருக்கு, நீங்க எந்த இடத்துல காரிடார்ல ஃபிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு பிசினஸ் பர்சன் வந்து இதே நம்ம லாகின்ல வந்து கேட்கிறாரு அப்படின்னா நீங்க எப்படி அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி பேரிடர் வரும்போது நீங்க எப்படி அதை நீங்க கையாளலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற எல்லாமே நிறைந்தது தான் இந்த தொகுப்பு. சரிங்களா? இதுல சயின்ஸும் இருக்கு, சோசியலும் இருக்கு, எக்கனாமியும் இருக்கு, பாலிட்டியும் இருக்கு, உங்களுடைய ஐடியாவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கலந்து இருக்கும். சரி, எதுக்கு சார் இண்டஸ்ட்ரியல் மேப், எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இண்டஸ்ட்ரியல் மேப்புக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன சார் சம்பந்தம், இது எல்லாமே தொடர்புப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஆனது தான். ஓகேங்களா? நீ எந்த இடத்த கம்பேர் பண்ணாலும் இது சாலிடா வெயிட் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம எக்ஸிஸ்டிங்காகவும் பாலிட்டியை படிச்சு வச்சிருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அப்டேட்லையும் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாதான் இதை நம்மளால எழுத முடியும். சரிங்களா? ஸ்மார்ட்டா மூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? போன நிறைய எழுதினாங்க. சரிங்களா? அதனால ஆட்டோமேட்டிக்கா கெயின் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால நோட்டு பேனா எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. ரன்னிங் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். கிளாஸ்க்குள்ள போலாமாங்க? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சிலபஸ் ஓரியன்டா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கிளியரா புரியுதா? எஸ் சார். ஓகே, நான் போக போக அப்படியே தமிழுக்கு வந்துடுவேங்க. சரிங்களா? தமிழுக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால டக்கு டக்குன்னு இங்கிலீஷ் வந்துடுது. வேற எதுவும் இல்லை, நான் இப்போ அடுத்த உடனே அழகா தமிழ்ல வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. உள்ள போயிடலாம். இ கவர்னன்ஸ். ஓகேங்களா? மின் ஆளுகை.
மின் ஆளுகை. இந்த இ அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் எலக்ட்ரானிக். இந்த இ கவர்னன்ஸ் இப்படி போடணுமா இல்ல இ கவர்னன்ஸ் இப்படி போடணுமாங்க? கேப்ஸ்ல போடணும் சார். கேப்ஸ்ல தான் போடணுமா? ஆமாங்க சார். அப்படியே நான் ஸ்மால்ல போட்டிருக்கேன். போயிருக்கீங்களா? இ கவர்னன்ஸ் இ சேவை மையம்லாம் போனீங்க அப்படின்னா ஸ்மால் இ இப்படி போட்டு இ சேவைன்னு எழுதியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேபிட்டல் இ போட்டிருக்காங்க. லோகோ பார்த்துருக்கீங்களா? ஒரு பச்சை கலர்ல இருக்கும். ஓகே, எஸ் சார். ஸ்மால் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. இதையே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. கேபிட்டல் இ போடணுமா ஸ்மால் இ போடணும்? இ கவர்னன்ஸ். ஓகேங்களா? ஸோ மின் ஆளுகை எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பேப்பர் லெஸ் டிஜிட்டல் லைஃப். ஓகேங்களா? அதாவது பேப்பர் நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணக்கூடிய நம்ம காகித பயன்பாடை குறைக்கணும். மக்களுக்கு வந்து கணினி தொழில்நுட்ப பகுதியை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கற்றுத்தரணும். சரிங்களா? ஸோ எல்லாமே இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோப்புகள் ஃபைல்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது ஒண்ணு முதல்ல. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பமா இருக்கும். பிரதிபிம்பம்னா என்னங்க? டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா? எல்லாமே வெளிப்படை தன்மைன்னு கூட சொல்லலாம். வெளிப்படை தன்மையா இருக்கும். ஓகேங்களா? மூன்றாவது மக்கள் எளிமையா என்ன பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்குவாங்க. நாலாவதாதான் மக்கள் ஆட்சியாளர் அரசு தொடர்பு படும். ஒருத்தரை போய் பார்க்க இப்ப ஒருத்தர் ஒரு எக்ஸ்பர்சன் இருக்காரு, அவர் வந்து ஒரு விஓ பாக்குறாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து விஓ எங்க பண்றாரு? ஒரு மீட்டிங்காக தான் போயிருக்காரு. பட் ஆனா இந்த எக்ஸ்பர்சனால பார்க்க முடியல அப்படின்னா இது இவருக்கு லாஸா ப்ராஃபிட்டாங்க? அந்த நபர் எப்படிப்பட்ட நபரானாலும் இருக்கலாம். ஆமா, அது லாஸ் ஆயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கவர்னன்ஸ் நம்மளுடைய ஆளுமை அப்படின்றது என்ன ஆகி போச்சுங்க? அங்க ஒருத்தர் என்ன ஆயிடுச்சு? கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. நீங்களா அவர் ஏதோ அவசரத்துல இருந்திருக்க இங்க இல்லை அப்படின்னா குறை யார் பக்கம் வரும்? மக்கள் பக்கம் போகுமா ஆட்சியாளர் பக்கம் வருமா? ஆட்சியாளர் பக்கம் தான் வரும். ஆட்சியாளர் பக்கம் தான் வரும். சரிங்களா? இப்ப ஆட்சியாளர் மேல தவறு இருக்கா? ஏன்னா அவர் இப்ப எனக்கு இங்க தான் போயிருக்காரு, மீட்டிங் தான் போயிருக்காரு. அரசியலுக்காக போயிருக்கேன். ஆமா, அப்ப இங்க ஆட்சியாளர் பக்கம் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா வந்து அப்ப வேலைப்பளு இங்க இருக்கத்தான் செய்யுது. அப்ப கோப்பு நகரல, அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அவர் வந்தாதான் பார்க்க முடியும். ஆனா அவர் ஒரு டயத்துல வருவாரு, நம்ம அந்த டயத்துல ஃப்ரீயா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுது? கெடுது. அப்ப அஞ்சாவதா டைம், நேர தகவமைப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? டைம் ஸ்லாட், நேர தகவமைப்பை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கலாம். எங்க போனாலும் வேலை செய்யற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுனால இதை கொண்டு வராங்க. சரிங்களா? சோ மின் ஆளுகை அப்படின்றது முதல்ல காகித பயன்பாடை குறைக்கணும், கணினி தொழில்நுட்ப பயன்பாடை நம்ம அதிகரிக்கணும். நம்ம நாடும் கணினி தொழில்நுட்பத்தில் நல்லா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். கோப்புகள் ஃபைல்ஸ் வந்து நிறைய மூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து ரெட் டெபிசம் அப்படின்னு சொன்னாலே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. சரிங்களா? யாருக்காவது ரெட் டெபிசம் தெரியுமா? ரெட் டேபிசம் அந்த ஃபைல் மூவே ஆகாது. சிவப்பு நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு நாடா போட்டு அதை கட்டிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோப்பு. தூக்கி வச்சுட்டாங்கன்னா அது ஓரமாவே தான் சார் இருக்கும். அந்த கோப்பு என்னைக்கு நகர போகுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நம்ம போறோம் அப்படின்னா எப்படினாலும் 10 நாள் ஆகும் கிடைக்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். சரிங்களா? அப்ப அதுல மிஸ்டேக் இருக்கா இல்லையா, அது மிஸ்டேக் திருப்பி போறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் எடுத்துரும். இப்போ ஃபைல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்ஸா இருக்கும். ஓகேங்களா? அதே சமயம் மக்களும் எளிமையா வந்து என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் மக்கள், ஆட்சியாளர், அரசு எல்லாருமே வந்து ஒரே இடத்துல தொடர்பு படுத்தி இருக்கணும், எல்லாருமே கரெக்டா இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நேர தகவமைப்பையும் ஆட்சியாளர்களுக்கு ஏற்ற மாதிரியும் மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் கரெக்டா ப்ராப்பரா கொண்டு வந்துடணும் அப்படின்றதுனாலையும் இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்றத சரிங்களா 1970 இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அதை பத்தி பார்ப்போம். எவாலுவேஷன் ஆஃப் இ கவர்னன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ
இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு அளவுல சரிங்களா, இன்றைய அளவுல இ கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? இ கவர்னன்ஸை பயன்படுத்தி இந்த மின் ஆளுகையை பயன்படுத்தி நீங்க என்னென்னலாங்க பயனடைகிறீங்க? இ-சேவை மையத்தில் சர்டிஃபிகேட் சார், கம்யூனிட்டி இன்கம். ஓகே சார். சர்டிஃபிகேட் முதல்ல சர்டிஃபிகேட் தான். சூப்பர். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கலாம், இன்கம் சர்டிஃபிகேட்டா இருக்கலாம், அப்புறம் நம்ம இப்ப இருக்கு இல்லையா முதல் பட்டதாரி அந்த சர்டிஃபிகேட்டா இருக்கலாம், எல்லாமே சரிங்களா. மேரிட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கணினியை வச்சு முடிச்சிடுறோம். இந்த இப்பயுமே இந்த இ கவர்னன்ஸ் இப்ப இ சேவை மையம் போகணுன்ற அவசியம் இருக்கா சார்? இந்த சிட்டிசன் போர்ட்டல் நம்மளே பண்ணிக்கலாம். சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு வந்துருச்சு, நம்மளே அதை பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்மளும் பண்ணிக்கலாம். நம்மள்ட்டே நம்ம டாக்குமெண்ட் இது பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி அனுப்புறது மட்டும்தான் இது சரிங்களா. அப்போ நீங்க சர்டிஃபிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்துருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டும் வந்துருது. அப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு கைவசம், நீங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம சிட்டிசன் போர்ட்டல்ல பண்றோம் அப்படின்னா ஏதாவது நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போறோமா? எதுவுமே நம்ம எடுக்க போறது இல்லை, எல்லாத்தையுமே சாஃப்ட் காப்பில வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து சர்டிபிகேட்ஸ்க்கு இ சேவை மையம் போறது. நெக்ஸ்ட் அதை தாண்டி பட்டா சார், ஆன்லைன் பட்டா. ஆன்லைன் பட்டா, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இ கவர்னன்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபோட சேலரி எல்லாமே இப்ப ஆன்லைன்ல தான் சார் பண்றாங்க. சேலரி எல்லாமே ஆன்லைன். ஏன் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது, அட்டெண்டன்ஸ் கூட ஆன்லைன் ஆயிடுச்சு இப்ப. ஓகேங்களா? ஸோ அட்டெண்டன்ஸும் இப்போ வந்து என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆன்லைன்ல எல்லாமே அட்டெண்டன்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்க. நெக்ஸ்ட் சார் கோர்ட்ல கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் சார் ஆன்லைன்ல. கோர்ட்ல கேஸ் டீடைல் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். கேஸ் டீடைல் எப்படி இருக்கு, இன்னைக்குதான் இதுவா ஹியரிங், எல்லாத்தையுமே இன்னைக்கு யார் வர போறா, இன்னைக்கு யார் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண போறா அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைல்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். ஓகே. டிஎன்பிஎஸ்சி குள்ள வாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றது அப்படித்தானே? ஆமா சார், அப்ளை பண்றது. ஆமா, டிஎன்பிஎஸ்சி முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றதுன்னா அந்த ஃபார்ம் எடுத்து நீங்க போஸ்ட்ல போட்டு கொண்டு வரணும் சரிங்களா. ஹால் அங்கதான் வரும் சரிங்களா. ஸோ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாட்கள்லாம் இருந்தது சரிங்களா. அதே மாதிரி ஒரு சார்ட் எழுதி போட்டுருக்காங்க. டு அப்ளை சப்சிடிஸ். எஸ், சப்சிடிஸ் நீங்க கொடுக்குற சப்சிடிஸும் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். சப்சிடினா என்னங்க? உதவித்தொகை, மானியங்கள், உதவித்தொகை. எஸ், ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்க ஒரு எம்எஸ்எம்இ பண்ண போறீங்க, அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதுல தான் வருது அப்படின்னா இ கவர்னன்ஸ்ல தான் வருது. அதையும் தாண்டி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து உங்களுடைய இதர சர்டிபிகேட்ஸ் சரிங்களா, மிகக்கூடிய அனைத்து தொகுப்புலையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஜிலாக்கர் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதில் நீங்க சேவ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்ப இது எல்லாமே வந்து இ கவர்னன்ஸ் தான் ஓகேங்களா. அப்ப மின் ஆளுகையை பயன்படுத்தி நம்ம இவ்வளவு எல்லாத்தையுமே செய்யும். இதுக்கான டைம் நம்மளுக்கு லெஸ் தான். முன்னாடி ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா நம்ம எங்க போவோம்? விஓ ஆஃபீஸ் போவோம், அப்புறம் அங்க அவர்கிட்ட சைன் வாங்கினதுக்கு அப்புறம் ஆர்ஐ அவர்கள்ட்ட போவோம், அவர்கிட்ட சைன் வாங்கணும், அதுக்கப்புறம் தாசில்தார், டெபுட்டி தாசில்தாரோ இல்லை தாசில்தாரோ போயிட்டு சைன் வாங்கணும். அப்ப இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரங்கள், இதுல ஏதாச்சும் நம்மளுக்கு சர்டிபிகேட்ல ப்ராப்ளம்னா அந்த சர்டிபிகேட் என்னன்னு தேடி கொண்டு வந்து எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் போயிடும் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு நாள் லீவ் போட்டால் வேலை முடிச்சுமானா முடியாது. இப்போ இ-சேவை மையத்தில் போயிட்டு எந்த டைம் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இ-சேவை மையம் இல்லையா, சிட்டிசன் போர்ட்டலில் நீங்க எப்போ நாளும் அப்ளை பண்ணுங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம்னா வித்தின் 3 days உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரீப்ளை பண்ணிடுவோம் சரிங்களா. அந்த சர்டிஃபிகேட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா காமிச்சிடுறாங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து எதோடு தொடர்புடையதா வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மின் ஆளுகையினுடைய தொடர்புடையதாங்க வருது சரிங்களா. அப்போ இந்த மின் ஆளுகை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சரிங்களா, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்ல தான் பண்றோம் சரிங்களா. அமௌண்ட்டுமே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிபே QR கோடு வந்துருது, அழகா போட்டு முடிச்சிடும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ கவர்னன்ஸ்னால தான் சரிங்களா. ஸோ அப்போ மின் ஆளுகை அரசு சேவைகளுக்கு மட்டுமல்ல, அரசு தொடர்புடைய எல்லாத்துக்குமே சரிங்களா. அப்ப சிட்டிசன் என்ன பண்றாரு அப்படின்னா பிசினஸா ஆகுறாரு, அதுக்கு அரசாங்கத்தில் என்ன கேட்கிறாரு, ஏதாச்சும் விஷயங்கள் கேட்கிறாரு அப்படின்னா அதையும் அவங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. ஸோ அது வந்து அரசு சேவையில வருமா அப்படின்னா அது அரசு சேவையில வராது. ஏன்னா அவர் அரசு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை நாடுறதுக்கு அரசாங்கம் ஏதாவது பண்ணுதா அப்படின்ட்டு. அதே மாதிரி சப்சிடி, எனக்கு இது இருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற எல்லாத்துக்குமே வந்து அரசு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பதிலளிக்கக்கூடிய இடத்துல பக்காவா இருக்கு. இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மை.
இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒருங்கிணைந்த தகவல்களாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை மாத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப இ அப்படின்னா எலக்ட்ரானிக், இங்க இ என்பது பார்த்தீங்கன்னா மின்னணு. இ அப்படின்னா மின்னணு, இந்த இ போட்டுக்கோங்க. இ அப்படின்னா மின்னணு, மின்னணு ஆளுகை அல்லது மின் ஆளுகை அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இ கவர்னன்ஸ் உடைய கோல், ஓகேங்களா, இதோடைய எய்ம் என்ன சார் இருக்கும் அப்படின்னா சர்வீஸை வந்து சிட்டிசனுக்கு ப்ராப்பரா கொடுக்கணும். சரிங்களா? டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். நீங்க இ சேவை மையத்துல கட்டக்கூடிய காசை தவிர்த்துட்டு வேற எதுக்காவது சர்டிபிகேட்டுக்கு போய் நின்று காசு கட்டுறீங்களா? கரப்ஷன் ஃபுல்லா போயிருச்சுன்னு நான் சொல்லல. கரப்ஷன் குறைஞ்சிருக்கா குறையலையாங்க? கரப்ஷன் நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பீப்புள்கிட்ட வந்து இந்த கணினியோ இல்லை தொலைபேசியோ இதோடைய நாலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி நம்மளே பண்ணிடலாம், இதை நம்மளே பண்ணிடலாம். இபி பில் கட்டுறது முதற்கொண்டு, இபி பில்லும் நம்ம என்னதான் பண்றோம் அப்படின்னா ஆன்லைன்ல தான் பே பண்றோம். சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா பண்ணிடுறோம். அப்ப எப்போ நீங்க பீப்புளுடைய இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ஓகே, என்னைக்காவது உங்களுடைய தகவல் வேறு இடத்துக்கு சென்று பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திங்கன்னா கண்டிப்பா ஆகாது. 90% வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அவங்க எப்படிதான் வைக்கிறாங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் மோட்ல தான் வைக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு, தொழில்முறை பண்றவங்களுக்கு, இண்டஸ்ட்ரி பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த இ கவர்னன்ஸ் எப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கு. இருந்த இடத்துல இருந்தே அப்ளை பண்ணிடலாம். அப்ரூவல் கிடைச்சிருச்சா கிடைக்கலையா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லோன் அப்ளை பண்றதுக்கு இங்க அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்றதை ஈஸியா கெஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இ கவர்னன்ஸ் ஈஸியா இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட் எஃபிஷியன்சினா என்னங்க? கவர்மெண்டோட எஃபிஷியன்சி அப்படின்றது எப்படி? ஆற்றல். ஓகே, கவர்மெண்ட் ஆற்றல் எப்படிங்க இருக்கு இ கவர்னன்ஸ் வந்ததுல இருந்து? யாராச்சும் இங்க விஓ இருக்கீங்களா? விஓ அல்லது குரூப் 4 லெவல்ல யாராச்சும் இருக்கிறவங்க இருக்கீங்களா? எல்லா ஃபைலும் ஃபாஸ்டா மூவ் ஆகும் சார் ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து. ஆமா, எல்லா ஃபைலையும் ஒரு கிளிக்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஸோ வந்து ஒரு கிளிக்ல வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு சர்டிஃபிகேட் வருது, அதை பண்ணணும் அப்படின்னா நீங்க அங்கேயே வந்து உங்க ஃபோன்லயே பார்த்து நீங்க முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லையா உங்களுக்கு தனி சிஸ்டம் இருக்கு. ஒரு தடவை நீங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். அப்ப ஒரு எஃபிஷியன்சி அப்படின்றது ஆற்றல் எப்படின்னா என் கையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நான் அதை பண்ணிடவும் மாட்டேன். ரெஃபர் பண்ணி பார்க்குறேன், என் கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்றது இருக்காது. அப்போ செக்யூர் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கு. சரிங்களா? அப்போ உங்களோட யூசர் நேம் லாகின் போட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிருக்கீங்க, இந்த ப்ராப்பர் டைத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ற எல்லா முதற்கொண்டு உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவிடன்ஸாக இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி அப்படின்றது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே. ஏன் இதை நான் ரத்து பண்ணேன், ஓகேங்களா, இந்த சர்டிஃபிகேட்டு நீங்க அப்ளை பண்ணது சரியில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். எதுக்காக ரத்து பண்றோம் அப்படின்ற எல்லா தகவல்களும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ எல்லா தகவலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதாங்க. ஸோ அப்போ இந்த மின் ஆளுகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துட்டு வருது, ரொம்பலாம் வளர்ந்துட்டு வரல. சரிங்களா? ஏன்னா வந்து சில இடங்கள்ல நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய டிராபேக்ஸும் நம்ம ஃபேஸ் பண்றோம். சரிங்களா? நம்ம இசேவை மையத்தில் அப்ளை பண்ணியிருப்போம், ஆனா நம்ம என்ன பண்ணதான் பண்ணி ஆகணும், அந்த ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு வரோம். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்றது நம்ம சாதாரணமா சின்ன இடம் கிடையாது. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு இருக்கு, அப்போ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பல இடங்கள். சரிங்களா? அப்போ வாஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்ட் பீப்புள் இதுல நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான தகவல் அமைப்பும் கிடையாது. அதாவது இந்த சர்டிபிகேட்டுக்கு நீங்க இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தனித்தனி கேட்டகரி டைனமிக் ரூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இ சேவை அல்லது இ கவர்னன்ஸை நம்ம எடுத்த உடனே இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுல சின்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கு. இதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? அப்ப டேட்டாஸை எல்லாத்தையுமே நம்ம வேகமா கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எல்லாமே சரியா பண்ணிட முடியும் அப்படின்னாலும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இ கவர்னன்ஸுடைய கோல்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா குடிமகனுக்கு கரெக்டான ஒரு சர்வீஸ் நம்ம கொடுத்துடணும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். சரிங்களா? வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். இதுக்கு இவ்வளவுதாங்க காஸ்ட், இதை வாங்கியாச்சு, உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். எங்க இருந்தனாலும் நீங்க சர்டிபிகேட் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பீப்புளுடைய அவங்களுடைய வளர்ச்சி
அதுவும் நல்லா இருக்கு. த்ரூ இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, தகவல்கள் மூலியமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து அடைகிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்க பீப்புளுக்காக வேற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு வர வேண்டாம். அப்போ அதுக்கான அமௌண்ட்டை நம்ம எதில் போட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்றது. அப்போ இன்டர்ஃபேஸ், இண்டஸ்ட்ரி, பிசினஸ் உள்ள வரக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இவங்க சரியா தான் பண்ண போறாங்களா, தவறா தான் பண்ண போறாங்களா, சரியா இருக்கா, இவங்க கோப்பு கொடுத்த எல்லாமே சரியா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி, சரிங்களா, ஆற்றல். கவர்மெண்ட் ஆற்றல் எப்படி இருக்கு அப்படின்னா சரி தவறு. ஒரு கவர்மெண்ட் ஆற்றல் அப்படின்றது சரி தவறு தாங்க, சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் எதுக்காக கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்ற எவிடன்ஸ் பேஸ்ல இருக்கிறதுனால கேள்வியோ இல்ல அதுக்கு தகுந்த மாதிரியான சில பிரச்சனைகளையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில சிட்டிசன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல நீங்க இப்படிதான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கான்ஸ்டன்டான மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு எவிடன்ஸ் வேணும், நம்மளுடைய வாய்ஸ் மட்டும் பத்தாது, சரிங்களா. ஸோ எல்லாத்தையுமே வந்து உள்ள கொண்டு வரதான் இந்த இ கவர்னன்ஸ் இருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த இ கவர்னன்ஸ் தகவல் தொடர்பு, ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சரிங்களா. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் இது இருக்கா? ஏன்னாங்க இ கவர்னன்ஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் இருக்கா? இல்ல சார். மின் ஆளுகை அப்படின்றது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் இருக்கா இல்ல பிரைவேட்லயும் இருக்கா? பிரைவேட்லயும் இருக்கு சார். பிரைவேட்லயும் Privately இருக்கு. இருக்கு. ஆமா, காலேஜஸ் போனீங்க அப்படின்னா இஆர்பின்னு ஒன்று வச்சிருந்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ நம்ம அடுத்து பிரைவேட் ஆர்கனைசேஷன் யாராச்சும் ஐடியில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் லாகின் எல்லாமே இருக்கும், சரிங்களா. வெப்சைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. ஸோ இங்கே வரும்போது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வந்துடும். சார் எப்படி சார் உங்களுடைய பிஎஃப் யாராச்சும் பிரைவேட் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்கீங்களா? இப்போ நானே எடுத்துக்கலாம், நானும் பிரைவேட் செக்டார் தான், ஏன்னா எனக்கு பிஎஃப் இல்லை, ஓகே. ஸோ பிஎஃப் பிடிப்பாங்க, ப்ராஃபிட்டபிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிடிப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு யூஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த யூஐடி எங்க ஜெனரேட் ஆயிருக்கும்? பை த கவர்மெண்ட் தான் போய் அங்கே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து போய் விழுகும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஆர்கனைசேஷன் தனியாகவே பிஎஃப் பிடிக்கிறோம், நாங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரோம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரோம்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டு தானே போயிருக்கீங்க, பேப்பர் போடாமல் போயிட்டீங்க, எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டை உங்களுக்கு கொடுக்காம போயிடுவாங்க, சரிங்களா. ஸோ உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த பிஎஃப் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி எம்ப்ளாயி ஐடி, சரிங்களா. நீங்க என்னவா இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயி இல்ல லேபரா இருக்கீங்க அப்படின்னா இந்த லேபர் ஐடின்னு ஒன்று இருக்கு, அதுவுமே வந்து உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து நீங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள தான் இருக்கீங்க, நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த ஐடியை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம், சரிங்களா. ஸோ அப்போ ரொம்ப ஃபாஸ்டராகவும் மோர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும், சரிங்களா. பொது சேவைகளை வழங்கும் போது பொதுமக்களுக்கு வந்து குறைகளை நிவர்த்தி செய்தல ரொம்ப கவனமா இருக்கணும், வேகமாகவும் திறமையானவர்களும் இருக்கும், சரிங்களா. ஸோ நான் போய் அப்ளை பண்றேன், எனக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கு, இதுக்கு ஒரு லாகின் அதுக்கு ஒரு லாகின் இதுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வரல. எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுடைய லாக் ஸ்கிரீன் நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு தனியா மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட் மாடல், என்னென்ன மாடல்ஸ் ஆஃப் மின்னாளுகளுடைய மாதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இந்த வட்டம் ரெஃப்ளெக்ட் ஆயிருச்சு, மாதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. இந்த மாதிரிகள் எப்படி வந்தது அப்படின்றதுதான் முக்கியம், சரிங்களா. இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இ கவர்னன்ஸ் அப்படின்றது எந்த மாடலுங்க, எந்த மாதிரியை யூஸ் பண்றோம்? ஒன் வே சேனலா இல்ல இன்டராக்டிவ் சர்வீஸ், அதாவது டூ வே சேனலா? டூ வே சேனல் தான். ஒன் வே சேனல் யூஸ் பண்றோமா டூ வே சேனல் யூஸ் பண்றோமாங்க? ஒன் வே சேனல் தான் சார் யூஸ் பண்றோம். ஒன் வே சேனல் தான் யூஸ் பண்றோமா? சரி, ரைட்டு. ஒன் வே சேனல் ஓகே, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சரி, ஒன் வே சேனல் அப்படின்றவங்க ஒன்னுன்னு போடுங்க. ஒன் வே சேனல் அப்படின்னா ஓகே. டூ மேம் நர்மதா மேம், டூ அப்படின்றது என்ன, டூ வே சேனல் சொல்றீங்களா? சரிங்களா. ஸோ ஒரு காலத்துல நம்ம ஒன் வே சேனல் யூஸ் பண்ணோம், சரிங்களா. முதல்ல இ கவர்னன்ஸ் வரும்போது, சரிங்களா, நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே சேனல் தான் யூஸ் பண்ணோம். அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க, அது ஒன் வே சேனல்.
ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசாங்கத்திடமிருந்து அல்லது ஒரு ஆட்சியிடமிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அது ஒன் வேயா தான் இருக்கும். அப்ப இங்க இருந்து ஒருத்தர் அனுப்புவார், அவ்வளவுதான். திருப்பி அவர்னால கம்யூனிகேட் பண்ண முடியாது, இங்க இருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய நபரை வந்து தொடர்பு படுத்திக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி இருந்தா எப்படி இது வந்து சரியா இருக்கும்? அப்ப அரசாங்கம் சொல்லும், மக்கள் கேட்கணுமா? அப்ப அடக்குமுறையா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்ததுனால இந்த ஒன் வே சேனலை சில விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மிச்ச எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா டூ வே சேனலை தான் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? டூ வே சேனல் தான். இப்ப இ கவர்னன்ஸ் டூ வே சேனல் தான். ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்றீங்க, அப்ப நீங்க யாரு? சிட்டிசன். கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு திருப்பி என்ன பண்ணுது? அது சர்டிபிகேட் தப்பா இருக்கு அப்படின்னா ஒன்னு ஃபோன் கால்லையோ இல்ல அதே போர்ட்டல்லையோ உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குது. அதே சமயம் கவர்மெண்ட் இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து விஓ நம்ம அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து யாருக்கு போகுது? ஆர்ஐக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லுது. ஆர்ஐட்ட இருந்து டெப்யூட்டி தஹசீல்தாருக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட் சொல்லுது பாத்தீங்களா? அப்ப இந்த அப்டேட் ஒன் வே சேனல்ல கிடைக்காது. அப்டேட் ஒன் வே சேனல்ல கிடைக்காது. சரிங்களா? அப்போ ஒன் வே சேனல் அப்படின்றது கவர்மெண்ட் இதை சொல்லிடும், சிட்டிசன் இதை பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன இருக்காது? கான்ட்ரிபியூஷன் இருக்காது. பிளஸ் வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்டிவே இருக்காது. ஓகேங்களா? ஊடாடும் தொடர்பு, அதாவது தொடர்பு அப்படின்றது ரெண்டு பேருக்கும் இருந்தாதான் அது சரியா இருக்கும். சரிங்களா? தொடர்பு அப்படின்றது இந்த எல்லைக்கும் அந்த எல்லைக்கும் சரியாக இருந்தாதான் இருக்கும். சரிங்களா? சோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப யூஸ் பண்ற எல்லாமே எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்டிவ் சர்வீஸ் மாடல் டூ வே. ஓகேங்களா? இருவழி செயல்பாடு அல்லது இருவழி மாதிரி. சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒன் வே சேனல் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா G2Gக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ட் வருது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கவர்மெண்டா இருக்கலாம். சரிங்களா? G2G இருக்கலாம். அல்லது ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்து லோயர் பொசிஷனுக்கு வருது அப்படின்னா அது சில விஷயங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் ஆகும், இவங்களால அதை என்ன பண்ண முடியாது, ரிப்போர்ட்டோ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு தனி போர்ட்டல் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஒரு சில செக்யூருக்காக அதை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனா முதல்ல இ கவர்னன்ஸ் போட்காஸ்டிங் மாடல், ஒளிபரப்பு மாதிரியை தான் முதல்ல பயன்படுத்திக்கிட்டு இருந்தது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலியமா. சரிங்களா? ஸோ இந்த ஒன் வே சேனல் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து 1970 இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன் வே சேனலை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்டிவ் சர்வீஸ் மாடல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தோம். சரிங்களா? தொடர்பு சேவை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து தொடர்பு சேவை மாதிரி. இந்த தொடர்பு இன்டராக்டிவ் அப்படின்னா ஊடாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொரு தமிழ் வார்த்தை வந்து ஊடாடும். ஊடாடும் அல்லது தொடர்பு சேவை மாதிரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டு சிட்டிசன், சிட்டிசன் டு கவர்மெண்ட், இதுதான் இதோடைய மாடலுடைய ஃபார்முலா. சரிங்களா? சோ கவர்மெண்ட் டு சிட்டிசன், திருப்பி சிட்டிசன் டு கவர்மெண்ட். இப்ப தவறு இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, சிட்டிசன் என்ன பண்றாரு? திருப்பி ரீ அப்லோட் பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பண்றாரு. அப்ப குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க சரியா பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு நீங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சேவையை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம், நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து சொல்றதுனால இன்டராக்டிவ் சர்வீஸ் நல்லாவே இப்ப போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஏன் பட்டாவை கூட எடுத்துக்கோங்க, இந்த டயத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்றது முதல் கொண்டு வரும். அதே மாதிரி வந்து ஈசி போட்டிருப்போம், விலங்கு சான்று எடுத்திருப்போம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இ-சேவை மையத்துக்கு முன்னாடியில இருந்தே, அதாவது இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் ஃபெசிலிட்டிக்கு முன்னாடியில இருந்தே வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், தகவல்களை எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்டிவ் சர்வீஸ் மூலியமா தான் வருது. சரிங்களா? சோ அதுக்கு உதாரணமா எதை சொல்லலாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா, நேஷனல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா, ஆதார் நம்ம சொல்றது, ஆன்லைன் டாக்ஸ் ஃபில்லிங். ஓகேங்களா? இப்ப யாராச்சும் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஆன்லைன்லயே அவங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா டாக்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுத்துடலாம், கொடுத்துட்டு அங்கேயே ஃபில் பண்ணிடலாம். ஒரு டாக்குமெண்ட் கூகுள் டாக்குமெண்ட் மாதிரியே வந்துருச்சு, முன்னாடி மேல இல்ல. சரிங்களா? அந்த டாக்குமெண்ட் நீங்க ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தொடர்பு சேவை மாதிரி ஒரு 80ல இருந்து 90% வரைக்கும் நம்ம தொடர்பு சேவை மாதிரி தான் பயன்படுத்துறோம். அதோட இன்டராக்டிவ் சர்வீஸ் மாடல் தான் நம்ம பயன்படுத்துறோம். டூ வே சேனலை தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப வரைக்கும் பயன்படுத்துறோம். இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினது ஒளிபரப்பு மாதிரி. ஒளிபரப்பு மாதிரில இருந்து ப்ராட்காஸ்டிங் மாடல்ல இருந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்பு சேவை மாதிரிக்கு வந்திருக்கோம். அது எப்போ வந்தோம் எப்படி வந்தோம் அப்படின்றத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது புரியுதாங்க? மின்னலுகைனா என்ன, மாடல்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் என்ன? சரிங்களா? மாடல்ஸ் அப்படின்னா மாதிரிகள், இரண்டு மாதிரி தான் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராட்காஸ்டிங் மாடல், இன்னொன்னு வந்து இன்டராக்டிவ் மாடல். சரிங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கவர்னன்ஸ். சரிங்களா? ஸ்மார்ட் கவர்னன்ஸ் இதை பார்த்துட்டு நமக்கு உள்ள வரும். சரிங்களா? இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா
இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த ஸ்மார்ட் அப்படின்ற வார்த்தை எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா? எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? இ கவர்னன்ஸ்ல இந்த ஸ்மார்ட் அப்படின்ற வார்த்தை எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அதாவது இ கவர்னன்ஸ் அப்படின்னாலே அது ஸ்மார்ட் கவர்னன்ஸா தான் இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மையப்படுத்தினாங்க. அது எப்ப? யாராச்சும் செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல இ கவர்னன்ஸ் பண்றது பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ஸ்மார்ட் கவர்னன்ஸா பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஸ்மார்ட்டுக்கு அவங்க ஒரு அப்ரிவேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா சிம்பிள், மாரல், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ், ரெஸ்பான்சிபிள், டிரான்ஸ்பரண்ட். சரிங்களா? ஓகேங்களா? டிரான்ஸ்பரண்ட் இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டுக்கு சொல்றாங்க. சார் 2 ஆர் இருக்கே சார். ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும், ரெஸ்பான்சிவாகவும் இருக்கணும். சரிங்களா? அதாவது நீங்க தவறு இருப்பு அப்படின்னா அதை சுட்டியும் காட்டணும் மக்களுக்கு. ரெஸ்பான்சிவ் அப்படின்னா நீங்க அதுக்கு தயாரான நபராகவும் இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் புதுசா வருது, ரெஸ்பான்சிவா எடுத்து அதை நீங்க என்ன பண்ணணும், தயார் நிலைக்கும் வரணும். சரிங்களா? அப்ப சிம்பிள் எப்படி இருக்கணும்? ஒரு சிட்டிசன் வராரு, ஒரு பாமர மனிதன் வராரு அப்படின்னா இ கவர்னன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு வெப்சைட்டே இருக்கு, அதை போய் இவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாரு, இல்ல உள்ள போய் பாக்குறாரு, நீங்க உங்க போன்ல இருந்தே உங்களோட தொலைபேசி மூலமா இதை பண்ணிக்கலாம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கணும். அப்ப பாமர மனிதனுக்கும் புரிகிற மாதிரி அது சிம்பிளாவும் ஈஸியாவும் மெத்தட்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ 2வது மாரல். மாரல் அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இங்கே ரெப்டபிலிசம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கோப்பு போல, இப்ப வரைக்கும் இந்த ஃபைல் ஏன் மூவ் ஆகல அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுக்குறது, அதான் மாரலிட்டி. சரிங்களா? உண்மைத்தன்மையை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வெளிப்படுத்தும். அடுத்து வந்து ஏ அக்கௌண்டபிலிட்டி. ஓகேங்களா? அக்கௌண்டபிலிட்டியாகவும் வைக்கணும், அக்யூரசியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா பண்ற பேமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேற மாதிரி கேட்டு வாங்குறது, இல்ல என்னுடைய ஜிபேக்கு நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? கரெக்டா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இரஸ்பான்சிபிள் வந்துருச்சு அப்படின்னா இ கவர்னன்ஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல ஒரு டயத்துக்கு மேல ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க இதுக்கு அப்ரூவ் கொடுக்கல அப்படின்றது முதற்கொண்டு நோட்டிபிகேஷன் வந்துடும். சில சர்டிபிகேட்ஸுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க வந்து அதுக்கு வந்து செக் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், டைமிங் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால டெக்னாலஜியோட ஹெல்ப் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா தான் ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா? ஸோ உண்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இருந்தாதான் இ கவர்னன்ஸ் நல்லா செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க சொன்னதுல இருந்து இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்றத இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பாருங்க, சிம்பிள், மாரல், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்பரண்ட். நான் தமிழ்ல சொல்லிடுறேங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? இது எப்போ கொண்டு வந்தாங்க? அந்த ஸ்மார்ட் அப்படின்ற வார்த்தை எப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஏஆர்சி அப்படின்றதுதான் வந்தது. அவங்க 4 டைப்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் சர்வீசஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் சர்வீசஸ் 1 2 3 4. சரிங்களா? 5 இதுல வந்து ஸ்மார்ட் அப்படின்றது டிரான்ஸ்பரண்ட், எப்பயுமே டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்ப ப்ரமோட்டிங் இ கவர்னன்ஸ் ஸ்மார்ட் வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்மார்ட் வே ஃபார்வர்ட் அப்படின்னா இது கிடையாது, இதுதான். இதுக்குன்னு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. சரிங்களா? சொல்றேன் சார், ஏஆர்சி சொல்றேன் சார், வச்சிருக்கேன் சார் ஏஆர்சி. ஓகேங்களா? ஸோ ஏஆர்சி கேட்டிருக்காங்க, நான் ஏஆர்சி சொல்லிடுறேன். ஏஆர்சி சொல்லிட்டு தான் நம்ம எவாலுவேஷன் போகணும். சரிங்களா? ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். சரிங்களா? நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இது 2வது முறையா போட்டிருக்காங்க. அப்ப முதல் தடவை எப்போ போட்டிருந்தாங்க அப்படின்றத பாத்துக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அப்படின்றது 1966ல போட்டிருப்பாங்க. சரிங்களா? மொரார்ஜி தேசாய் இருந்திருப்பாரு அதுக்கு சேர்மனா, ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாரு. செகண்ட் ஏஆர்சி. சரிங்களா? இது வந்து வீரப்ப மொய்லி சேர்பர்சனா இருந்திருப்பாரு. சரிங்களா? 2005ல போடப்பட்டது. இந்த 2005ல போட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இ கவர்னன்ஸ் மின்னாளுகை அப்படின்றது ரொம்ப வேகமா வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? சோ இந்த ஏஆர்சி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா இந்தியா அப்பாயிண்ட்ஸ் த ஏஆர்சி ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, சரிங்களா, அதாவது இந்திய அரசாங்கம் வந்து
பொது நிர்வாக அமைப்புல எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்றத தொடர்புபடுத்திக்கிறதுக்காக இப்ப போயிட்டு நான் ரிப்போர்ட் கேட்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து இங்க இருக்க ஒரு பர்சன் வந்து என்னவா இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோமே. சோ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ரிப்போர்ட் கேட்கிறாரு. அப்ப என்கிட்ட ரிப்போர்ட் கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய தவறுகள்லாம் நான் சுட்டி காமிக்காம இந்த ரிப்போர்ட் நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நல்லா இருக்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவேன். சில தவறுகளை நான் வந்து சுட்டி காமிச்சிடுவேன். பெரும் தவறுகளை வந்து என்னால பண்ண முடியல, பீப்புள் இப்படி இருக்காங்க, இவங்க எல்லாம் இப்படி மாத்தினதுனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைகளா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா கவர்மெண்ட் மூவ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். சரிங்களா? சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ல வந்து எதெல்லாம் மேம்படுத்தணும், எல்லாம் மேம்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஒர்க்கா தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஏஆர்சி ரிப்போர்ட் ஃபீல்டு ஒர்க்கா பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. சரிங்களா? சோ அப்ப செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனது 2005 வீரப்ப மௌலி அவருடைய தலைமையில வந்திருக்கும். அவருடைய தலைமையில ரிப்போர்ட் கொடுக்கும்போது தான் இ கவர்னன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு மேம்பாடோட போற மாதிரி எங்களுக்கு தெரியல. நீங்க ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அதை மூவ் பண்ணுங்க, அப்பதான் இது வந்து என்னவா போகும் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஏஆர்சி எப்ப வந்துச்சு, அதுக்கு முன்னாடி இ கவர்னன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இது எவாலுவேஷன். ஓகேங்களா? அப்ப மின் ஆளுகை எப்போதுல இருந்தே இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? தமிழ்நாடு நீங்க யூனிட் 9ல படிச்சிருப்பீங்க. யூனிட் 9ல படிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு தான் பாயினர். பாயினர்னா என்னங்க? முன்னோடி சார். முன்னோடியா இருக்கிறது எல்லாத்துக்கும். முன்னோடி. தமிழ்நாடு தான் முன்னோடி. இ கவர்னன்ஸ்லயும் தமிழ்நாடு தான் முன்னோடி. சரியாங்க? சோ இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு எப்படிங்க வச்சிருந்துச்சு? இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இ கவர்னன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க வச்சிருந்தோம்? இன்ஃபர்மேஷன் சென்டர். சரிங்களா? தகவல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருந்தோம். சரிங்களா? சின்ன சின்ன சிஸ்டத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றது இல்லாதனால நம்ம வந்து ஓரளவுக்கு அதை வந்து வச்சிருந்தோம். சரிங்களா? சோ அதுக்கான இயர் உங்களுடைய ப்ரிலிம்ஸ்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்பேன். சரிங்களா? எப்ப வந்து தமிழ்நாடு யாராச்சும் போட்டிங்களா? டேட்டா சென்டர். எஸ், இன்ஃபர்மேஷன் சென்டர், டேட்டா சென்டர். ஓகேங்களா? சோ 1970ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரும். சரிங்களா? அப்ப இ கவர்னன்ஸ் இந்தியாவில வந்து இ கவர்னன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? மின்னணுவியல் துறை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு கோட்பாடும் இல்லாம ஒரு சிஸ்டம் இருக்கும், அதுல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும், எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன் வேயா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து ஃபேக்ஸ் அனுப்புவாங்க. ஃபேக்ஸ் அனுப்புறதே ஒரு டிஜிட்டலைசேஷன் தான் அப்ப. ஓகேங்களா? அதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். சில நேரங்கள்ல எல்லாமே வந்து எப்படி தான் போகும், ஃபேக்ஸா தான் போகும். ஒரு காலத்துல மெயில் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. சரிங்களா? மெயில்ல இருந்து கொஞ்சமா ஃபேக்ஸ் போச்சு. சரிங்களா? இப்ப ஃபேக்ஸ் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே போட்டோ அனுப்பல, அது ஃபேக்ஸ் மாதிரி தான் போயிடுச்சு. சரிங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் வே டைரக்ஷனா தான் இருக்கும், வரும், இவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தகவல்களை அவங்க பரிமாற்றம் பண்ணிக்கிறது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். சரிங்களா? போஸ்ட்ல தான் பரிமாற்றமே பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் 1977 சரிங்களா நம்ம என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்றத என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணோம். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து என்ன பார்ப்போம் பாத்தீங்க அப்படின்னா டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போங்க கிளாஸஸ்ல. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணோம். சரிங்களா? அதாவது முதல்ல தகவலை கொடுப்போம், இந்த வட்டம் தகவலை வாங்கிக்கிறோம், கலெக்ட் பண்றோம். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்னு ஒண்ணு வச்சு தகவல்களை டேட்டாஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரேட்டடா. சரிங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம வந்து தகவல்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1987 ட்ரஸ்டாவே இ கவர்னன்ஸ் அப்படின்றதுக்காக NICNet அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அலாங் வித் நெட்வொர்க். நெட்வொர்க் அப்படின்னா இன்டர்நெட் மூலியமா நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேட்டலைட் பேஸ்டு இன்டர்நெட் அப்படின்றது நம்ம கொண்டு வந்துடும். சரிங்களா? இப்பயுமே நம்மளுக்கு இருக்கு. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது பப்ளிக்கு தெரியாது, சிட்டிசனுக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா அவங்க எதுல பண்ணிக்கிறாங்க, எதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. சரிங்களா? இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் நெட்வொர்க் மூலியமா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பண்றீங்களா, தனி நெட்வொர்க் வச்சுக்கோங்க. யாராச்சும் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், நம்ம கம்ப்யூட்டரைஸ்ட் சென்டர்ஸ்ல ஒர்க் பண்றவங்க இருந்தீங்கன்னா VPN போட்டு பண்ணுவாங்க. நீங்க பண்ற எல்லா ஒர்க்குமே ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா? இப்ப யாராச்சும் இங்க சார் கூட ஒருத்தவங்க இருக்காங்க, சோ அவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் லெவலில் அவங்க பண்ணும்போது அவங்களுடைய ரெஜிஸ்டர் ஆகும். எதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணல அப்படின்ற எல்லா தகவலுமே அங்க என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகும், டைமோட ரெஜிஸ்டர் ஆகும். சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து எதுல வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் நெட்வொர்க்.
அப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டட் டேட்டாவை கவர் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் 1999 மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிரியேட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிஸ்ட்ரியே ஃபார்ம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா சார்? அது இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸ் அப்படின்னு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்றது நம்மளுக்கு 1976 வந்து நார்மலா அதை இனாகிரேட் பண்றது சொல்லியிருப்பாங்க மேம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது உள்ள நெட்வொர்க் ரிலேட்டட் எல்லாமே இன்டர்நெட் ரிலேட்டட். ஓகேங்களா? நீங்க தட்டுனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணது 1987. உள்ள டெப்தா போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? நான் இங்க வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு ஃபேக்ட் இருக்கும், இன்டர்நெட்ல ஒரு ஃபேக்ட் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு எது சாலிடான ஃபேக்டோ அந்த சாலிடான ஃபேக்ட் மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா இது எவாலுவேஷன் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படின்றது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அப்ப நம்ம எழுதும்போது ரொம்ப ஷார்ப்பா எழுத முடியாது, சின்ன சின்ன விஷயங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? சில நேரங்கள்ல எப்ப இது கரெக்டா வந்துச்சு அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் சென்டர், இங்க இன்ஃபர்மேஷன் சென்டர் நெட்வொர்க் ரிலேட்டடா எப்ப நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றத வந்து உள்ள கொண்டு வராங்க. கிரியேட் தாங்க பண்றாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பெரிய லெவல். அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இதுதாங்க ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இ கவர்னன்ஸ் படிக்கும் போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இ கவர்னன்ஸுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. இப்போ ஒரு சட்டமாவே வந்துருச்சு. அப்ப பாருங்க 1977 நார்மலா ஒரு மின் ஆளுகையை நம்ம இப்படி கொண்டு வரணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2000 அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை போட்டு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற புரோட்டோகால்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். சரிங்களா? சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா செட்டப் பண்றாங்க. சரிங்களா? சோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் சென்டர், சரிங்களா, ஏரியா வைஸா சிட்டிசன்ஸுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து பொறுமையா சர்வீஸ் பண்றதுக்கு இவங்க தயாராகிறாங்க. சரிங்களா? பட் ஆனா அது இப்ப என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா NEGP அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரிங்களா? சோ இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகி NEGP வந்துருச்சு. சரிங்களா? சோ அப்ப 2000 2002 சரிங்களா இந்த காலகட்டங்கள்ல 2000 நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் டெவலப் பண்ணணும். ஹைதராபாத்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று போடுறாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசனுக்கு வந்து ரொம்ப பெட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணணும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் பண்றாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் 6வதா 2015 நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் 2.0 ஒன்று வருது. சரிங்களா? இந்த பிளானு 2006 மே 18 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பிளான் 1.0, இது 2.0. சரிங்களா? இதை பத்தின அப்டேட்ஸ் நம்ம பார்ப்போம். NEGP பத்தி தனியாவே பார்ப்போம். சரிங்களா? அப்ப நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்றது எப்ப வந்துச்சுன்னா 2006 மே மாசம் 18 1.0 வந்துச்சு. சரிங்களா? சோ இதுதான் எதை கொண்டு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ARC ரிப்போர்ட் பேசஸ், அதாவது 2வது ARC ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஸ்மார்ட் கவர்னன்ஸ் எப்படி கொண்டு வரணும், ஓகேங்களா, அதுக்கு எப்படின்னெல்லாம் தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. சரிங்களா? எஃபிஷியன்டா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ரிலேபிளா இருக்கணும், அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிரியேட் பண்ற சாஃப்ட்வேர் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு ஓரளவுக்காவது இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மென்ஷன் பண்றாங்க. அப்ப NEGP தான் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. சரியாங்க? ஸோ நார்மலா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி NIC மாறி NICN மாறி சி நெட்டா மாறி ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள வந்து அதுக்கு ஒரு லா டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளானை போட்டு அது NEGP மாறி. சரிங்களா? ஓகேங்களா? சோ இந்த NEGP பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா இருக்கும். அப்ப ஒரு சிஸ்டம் இருக்கு, அது வந்து கலெக்டர் தாசில்தார் மட்டும் இருந்தா போதுமா? இ கவர்னன்ஸ் வந்துருமானா? வராது. அப்ப நம்மள இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ல இருந்து எல்லா டைமே இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஹானரபிள் பர்சன்ல இருந்து சர்வீஸ் பர்சன் வரைக்கும் எல்லா டைமே அந்த சேவை இருக்கணும் அப்படின்றதுனால NEGP என்ன பிளான் பண்ணுதுன்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முதல்ல கொண்டு வாங்க, அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணுங்க, அதுக்கு 22 மிஷன் மோட்ஸ் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்க, அதை 8 கம்பார்ட்மெண்டா பிரிங்க அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப நேஷனல் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இ கவர்னன்ஸை இப்ப வரைக்கும் இந்த மிஷன் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுலயுமே
சென்டர் எதெல்லாம் எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்யும், ஸ்டேட் எந்த ப்ராஜெக்ட்லாம் செய்யும், 2 பேரும் இணைந்து கான்கரண்டா ஓகேங்களா எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்வாங்க அப்படின்ற முதற்கொண்டு இந்த NEGP பிளான் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. அப்ப எல்லா ப்ராஜெக்டையுமே ஸ்டேட் மட்டும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா ப்ராஜெக்ட்டுமே சென்டர் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில ப்ராஜெக்ட் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப 27 மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா NEGP மூலியமா இருக்கு. இப்ப 2.0 2015 வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே டிஜிட்டலைசேஷன் ஆகும். டிஜிட்டல் இந்தியாக்குள்ளதான் எல்லாமே உள்ள வரும். சரிங்களா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப NEGP நார்மலா தொடங்கப்பட்டது 2006 மே 18 உள்ள வராங்க. கவர்னன்ஸை கொண்டு வரதுக்காக எதன் அடிப்படையிலன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ARC ரிப்போர்ட். சரிங்களா அதாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தினுடைய அறிக்கைப்படி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வராங்க. சரிங்களா உள்ள வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. ஓகேவாங்க புரியுதா? இது வரைக்கும் யாராச்சும் டவுட் இருக்கா? எவாலுவேஷன் ஃபிஃப்த் பாயிண்ட் சார். சார் இதுல சார் 5th பாயிண்டா சார்? சார் தகவல் தொழில்நுட்ப சட்டம் அப்படின்றத 2000 வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க சார். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்றதையும் இவங்க என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா காமிச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் ARC ரிப்போர்ட் வந்தது பாத்தீங்க அப்படின்னா 2005 சரிங்களா. சோ அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவா கொண்டு வராங்க. ஸ்மார்ட்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்குள்ள வந்துடணும் அப்படின்றது. சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ARC மூலியமா இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து இப்படிலாம் இருக்கணும், நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. சரிங்களா சோ இந்த NISG அப்படின்றது NEGP-ஆ மாறும். சரிங்களா அப்ப நிறைய சென்டர் ஸ்டேட்டுக்கான கவர்மெண்ட் ஏரியாஸ் என்னென்ன கவர்னன்ஸை எப்படி வந்து ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து 2000 2002 ஐடியா வந்து என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. சரிங்களா பிளான்ஸ் டெவலப் பண்றாங்க. ஸோ அந்த பிளானை ஒட்டுமொத்தமா கன்சிஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 2006 ஆகுது. இதுக்கிடையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றது மெயின்ஸ் ப்ராஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றத நம்ம ஷார்ட் பண்ணுவோம். இது புரியுதா சார்? 5th பாயிண்ட் யாரோ கேட்டீங்க. தேங்க்ஸ் சார். ஓகேவா ஸோ இதாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அதாவது மின் ஆளுகையினுடைய வகைகள். சரிங்களா நம்மளுக்கு இருக்கிறது 4 டைப். கவர்மெண்ட் டு சிட்டிசன் ஓகேங்களா நம்ம இன்னைக்கு வாங்கக்கூடிய சர்டிபிகேட் ஆகட்டும் ஓகேங்களா அந்த சிட்டிசன் போர்ட்டல் ஆகட்டும் ஓகேங்களா அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓகேங்களா சில சர்டிஃபிகேட்ஸ் ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுறது, ஆன்லைன் ஜாப் பார்க்குறது எல்லாமே வந்து ஓகேங்களா இன்னைக்கு இந்த TNPSC அப்ளை பண்ணுறது இது எல்லாமே கவர்மெண்ட் டு சிட்டிசன். சரிங்களா அடுத்து 2வது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஓகேங்களா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைக்கிறாரு, அது அட்டண்டன்ஸ் ஸ்டாஃபா உள்ள போகுது. அப்புறம் எலக்ட்ரானிக் என்ட்ரி பேப்பர் எல்லாத்தையுமே கொடுக்குறது. சரிங்களா அப்புறம் போலீஸ் சேவை கோர்ட் சரிங்களா எல்லா விஷயமே வந்து பப்ளிக்கா தெரியாது. இப்போ கோர்ட்ல வந்து இந்த கேஸ் வந்து வரப்போகுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எதுல தெரியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல்ல தெரியாது. சில போர்ட்டல்ஸ் ஜட்ஜஸ் அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் பிளஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாயர்ஸ் பிளஸ் அதோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கு மட்டும்தான் உள்ள தெரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா அதுவுமே ஒரு லைனுக்குள்ள அந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து அந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணால் ஒழிய அது வந்து என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா வருமே தவிர அவங்க இருக்கக்கூடிய மொபைல்லேயே அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். சரிங்களா ஸோ அடுத்து கவர்மெண்ட் டு பிசினஸ் நம்ம புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா டாக்ஸேஷன் எப்படி இருக்கு, இதுக்கு லைசன்ஸ் எப்படி வாங்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த கவர்மெண்ட் டு பிசினஸ் அப்படின்ற போர்ட்டல் நம்மளுக்கு தருது. அடுத்து கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. இந்த கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி அப்படின்றது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் அல்லாது கவர்மெண்ட் டு பிரைவேட் எம்ப்ளாய்க்கு தான் இருக்கு. லைக் PF சொன்னோம் சரிங்களா, லேபர் இன்ஸ்பெக்ஷன் சொன்னோம் சரிங்களா, அப்புறம் லேபர் லாஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளதாங்க ஆடும். சரிங்களா அப்ப டைப்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்றது 4 வகைகள்ல இருக்கு. அரசாங்கத்துல இருந்து யாருக்கு போறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு சென்றடைகிறது. அப்புறம் அரசாங்கம் டு அரசு சரிங்களா. அடுத்து அரசாங்கத்துல இருந்து தொழில் முனைவோர் சரிங்களா, நீங்க பெரும் தொழிலதிபரா இருக்கலாம், இல்ல குறுந்தொழிலதிபரா இருக்கலாம், இல்ல ஸ்டார்டிங்ல இருக்கலாம். ஒருவேளை ஸ்டார்டிங்ல இருக்கீங்களா உங்களுக்கு இவ்வளோ என்ன பண்றோம் அப்படின்னா உதவி தொகை தரோம் நாங்க.
சரிங்களா, சப்சிடிஸ் கொடுக்குறோம். சரிங்களா, இது எல்லாமே வந்து அதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுல எடுத்துக்கலாம். பிளஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தாலும் சரி, பிரைவேட் எம்ப்ளாய் இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கன்சிடரபிள் எல்லாத்தையுமே வந்து இதுல என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சரிங்களா, அப்ப கவர்மெண்ட் டு எம்ப்ளாய்க்கும், கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு பிசினஸ், இதுல ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்றது எதுனா கவர்மெண்ட் டு சிட்டிசன் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மட்டும்தான் இ சேவைய உதாரணமா எழுதணும். வேற எதுக்கும் இ சேவையை உதாரணமா எழுதக்கூடாது. கவர்மெண்ட் டு பிசினஸ் தனி. எம்எஸ்எம்இ அப்ளை பண்றேன் சார், இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன், தாராளமா எழுதலாம் கவர்மெண்ட் டு பிசினஸ். சரிங்களா, ஆனா பெரும் முதலாளித்துவம் பண்றீங்க அப்படின்னா, இல்ல பெரிய தொழில் முனைவோரா இருக்கீங்க, நீங்க அதை பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கு உள்ள வராது. ரிஜிஸ்ட்ரேஷன் இ சேவை மையத்துக்குள்ள வருதாங்க, ஈசி மட்டும்தான் வரும். ஆன்லைன் பட்டா டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இல்லையா? ஓகேங்களா, சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இ கவர்னன்ஸ் மின் ஆளுகைக்குள்ள வரக்கூடியதாங்க. ஓகேங்களா, சோ இ லேர்னிங் மெத்தட்ஸ்ல இருந்து கன்சிடரபிள் இது எம்ப்ளாய் மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும். சரிங்களா, ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும். ஓகேங்களா, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, இ லேர்னிங்ல படிச்சுக்கலாம். நம்மளுக்கு இருக்கு கவர்மெண்ட் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல போய் நம்ம படிச்சுக்கிறோம் இல்லையா. சோ இது எல்லாமே வந்து எதுக்குள்ள வரும்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி அப்படின்றதுக்குள்ள வரும். சரிங்களா, சோ கவர்மெண்ட் டு ஸ்டூடெண்ட் தனியா கிடையாது, இந்த எம்ப்ளாய்க்குள்ள எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃப்ரீயா என்ன பண்றாங்க, கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அதுவுமே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி பிளஸ் கவர்மெண்ட் டு சிட்டிசன் அப்படின்றதுக்குள்ளே வரும். சரிங்களா, சோ அப்ப நீங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வந்துடும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க? அடுத்த கிளாஸ்ல பில்லர்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா, அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா பில்லர்ஸ் வந்து பாத்துக்கலாம், எத்தனை பில்லர்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா, சோ மின்னாளுகளுடைய வகைகள் 4. சரிங்களா, யூனிட் 9ல படிச்ச அதே விஷயத்தான் இங்க படிப்பீங்க. சரிங்களா, மின் ஆளுகைன்னு படிச்சிருப்பீங்க, சோ அதுல டெப்தா படிச்சிருப்பீங்க, அதே தான் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிப்போம், அவ்வளவுதான். NEGP என்ன, இதெல்லாம் என்னன்னு சொல்லி படிப்போம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காங்க? சிலபஸ் ஓரியன்ட்ல இருந்து எல்லாமே. ஸோ ஒன்றும் இல்லை, ஷார்ட் ரிவிஷன் கொடுத்துட்றேன். இ கவர்னன்ஸ் அப்படின்றது மின் ஆளுகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த மின் ஆளுகை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. சரிங்களா, ஐசிடிக்குள்ள வருது. அதாவது ஒரு தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றமா வந்து இருக்கணும் அப்படின்றதுனால, பிளஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து தொடர்புடையதா இருக்கணும், அதே சமயம் அப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கணும். சரிங்களா, அதாவது பரிமாற்றம் ஓகே, தொழில்நுட்பமும் ஓகே, அந்த தொழில்நுட்பம் எல்லாரையும் வந்து எப்படி பண்ணா சென்றடையும். சரிங்களா, சோ அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மின்னாளுகை அப்படின்றத கொண்டு வராங்க. இது அரசு சேவைகள், அரசு சம்பந்தப்பட்ட தகவல் பரிமாற்றங்கள், பரிவர்த்தனைகள், ஓகேங்களா, ஏற்கனவே உள்ள சேவைகளை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்ப எல்லாத்தையுமே வந்து இணையதளத்தின் வாயிலா நம்ம எப்படி வந்து அதை வந்து பாத்துக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லாத்துக்காகவும் இந்த இ சேவை மையம் அப்படின்றத இ கவர்னன்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கிலீஷ்ல இ அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்படின்றது பொருத்தம். நெக்ஸ்ட் இவங்களுடைய கோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிட்டிசனுக்கு வந்து நல்ல சர்வீஸை வந்து கொடுக்கணும், சேவையை வந்து நல்லதா கொடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து மறைமுகத்தன்மை எதுவும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய வளர்ச்சிக்கும் வந்து என்னவா இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கணும். அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இது வந்து என்னவா இருக்கக்கூடாது, ஒரு கடினமாகவோ இல்லை வந்து எந்த ஒரு தகவலுமே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே இன்டர்ஃபேஸ் பண்றது நல்லா பண்ணணும். ஓகேங்களா, கவர்மெண்டோடைய ஆற்றலை வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இது மேம்படுத்தும். பிளஸ் அதோட சேர்த்து கரப்ஷனை வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைக்கும் அப்படின்றதுனால கொண்டு வராங்க. ஸோ சேம் இ கவர்னன்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இங்கே அதே தான். சரிங்களா, அதோட ஃபியூச்சர்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது அரசு அமைப்பு மற்றும் அரசு துறைகளின் மூலமாக வேகமான மற்றும் திறமையான சேவைகளை நம்ம கொடுக்கணும். சரிங்களா, பொது சேவைகளை வழங்குறதுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா குறை நிவர்த்தியா இருக்கும். சரிங்களா, தரிசனம் எதுவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ரிசல்டா இருக்கக்கூடாது, பப்ளிக்கு எங்களை அவேர்னஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இ கவர்னன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு ஒரு மாதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2 மாதிரிகள், 2 மாதிரிகளுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு தான். சரிங்களா, போட்காஸ்டிங் மாடல் G2G மட்டும் யூஸ் பண்றோம். சரிங்களா, இன்டராக்டிவ் சர்வீஸ் மாடல் G2B, G2C, ஓகேங்களா, அப்புறம் G2E எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். G2Gலையுமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்டிவ் மாடல் தொடர்பு சேவை மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா, தொடர்பு சேவை மாதிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருவழி பயன்பாடா இருக்கும், இது ஒன் வே சேனல் ஆகும். சரிங்களா, சோ இங்க பார்க்கும்போது கவர்மெண்ட் டு சிட்டிசன், சிட்டிசன் டு கவர்மெண்ட், 2 பேருமே 2 எண்ட்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸும் பேசிக்க முடியும், நல்ல பாண்டிங் கிரியேஷன் இருக்கும். சரிங்களா, எல்லாமே வந்து சரிங்களா டிஜிட்டல் இந்தியால இருந்து எல்லாமே வந்து எதான் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா
இன்டராக்டிவ் சர்வீஸ் மாடல். ஓகேங்களா, தொடர்பு சேவை மாதிரியா தான் இருக்கு. ஒளிபரப்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு தான் இருக்கோம். சில இடங்களில் ஒளிபரப்பு மாதிரியா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்மார்ட் கவர்னன்ஸ். ஸ்மார்ட் அப்படின்னா சிம்பிள், மாரல், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்பரண்ட். இந்த விஷயங்களை உள்ளடக்கி இருக்கணும். இந்த ஸ்மார்ட் அப்படின்றத கொண்டு வந்தது ஏஆர்சி. செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அதை கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ரொம்ப ஈஸியா பாமர மனிதன்ல இருந்து நல்லா இருக்கணும், புரிஞ்சுக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், பார்க்கவும் நல்லா இருக்கணும் அப்படின்றது சிம்பிள். மாரல் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து எந்த மாரல் வேல்யூஸ்ல பண்ணியிருக்காங்களோ, இப்போ வந்து ஒரு சர்டிபிகேட்டுக்கு இந்த சர்டிபிகேட்ஸ் போதுமானது அப்படின்னு சொன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் மட்டும் போதுமானது. அதையும் தாண்டி இல்ல இதுக்கு தனியா இது ஒரு சர்டிபிகேட் இருக்கு அப்படின்றது மாரல் கிடையாது. சரிங்களா. அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேங்களா. அப்ப இந்த சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவுதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 60 ரூபாய் செலுத்துறாரு. ஸோ அதுக்கு மேல வந்து கரப்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அக்கௌண்டபிலிட்டி கரெக்டா இருக்கணும்ன்றதுனால. ரெஸ்பான்சிவ். ஓகேங்களா. இந்த சர்டிபிகேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, பட் ஆனா நீங்க இந்த கோப்பை நீங்க அட்டாச் பண்ணல, அல்லது இந்த கோப்புல வந்து பிள்ளைகள் இருக்கு, நாங்க செக் பண்ணி பார்த்தோம், நீங்க பார்த்துட்டு எங்களுக்கு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றது ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்பரண்ட். சரிங்களா. நம்ம எத்தனை நாட்களுக்குள்ள இந்த கோப்பு வந்து உள்ள போகுது, என்ன நடக்குது அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்மார்ட் அப்படின்றதுக்கு எஸ்எம்இஆர்டி இங்க இருக்கக்கூடிய அதே விஷயம் தான். சரிங்களா. இது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா குறைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இ கவர்னன்ஸ் அப்படின்றது எப்படி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகி வந்தது, ஓகேங்களா, எப்படி எவால்வ் ஆகி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1970 ஒன் வேயா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸை பயன்படுத்தி. சரிங்களா. மின்னணுவியல் துறையை பயன்படுத்தி வந்தோம். அதுக்கப்புறம் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்டரை போட்டோம், டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அந்த சென்டரை இன்டர்நெட் மூலியமா கனெக்ட் பண்ணி ஒருங்கிணைச்சோம். அதுக்கப்புறம் இந்த ஒருங்கிணைத்ததன் அடிப்படையில ஒரு மினிஸ்ட்ரியை போட்டோம். மினிஸ்ட்ரியை போட்டதன் அடிப்படையில நம்ம ஒரு சட்டமே போட்டு அதுக்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சியை நம்ம போட்டுக்கோம். சரியாங்க. ஸோ அப்ப 1970 ஸ்டார்ட் பண்ணி 2006 ஒரு பிளானோட முடிஞ்சிருக்கு. இந்த பிளானோட அப்டேஷன்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிறது. சரிங்களா. இவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு 27 மிஷன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 கம்பார்ட்மெண்ட் அதை பிரிச்சிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் மட்டும் பண்றது, மத்திய அலுவலக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாநில சீர்திருத்த விஷயங்கள், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது ஏஆர்சி என்னன்னு பார்த்துருந்தோம். சரிங்களா. நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் சீர்திருத்த ஆணையம் 1966 ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது போட்டது மொராஜி தேசாய் இருந்தாரு. ஸோ அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2005 செகண்ட் கமிஷன் சேர்மன் வந்து வீரப்ப மொய்லி. சரிங்களா. ஸோ வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ். ஓகேங்களா. G2G, G2G, G2B, G2E இது எல்லாமே எப்போ நம்ம பயன்பாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. ஸோ G2C நம்ம இப்போ நிறைய பயன்பாட்டில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் முடிச்சுங்க. இதாங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஷார்ட் ரிவிஷன் இப்படியும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை வேற எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகாமல் இருக்கா ஷார்ட் ரிவிஷன் கேட்டவங்க? ஓகே, தேங்க்யூ. சரிங்க. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வாங்க. நாளைக்கு வந்து பில்லர்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் நான் முன்னாடியே அடுத்த நாள் டாப்பிக்கையும் சொல்லிடுவேன். சரிங்களா. ஸோ அதனால படிச்சுட்டு வாங்க. அப்போதான் நீங்க டவுட் கேட்கும் போதும் நான் கிளாஸ் நடத்துகிற கிளாஸும் புரியும். ஏன்னா இது மெயின்ஸ் கிளாஸு. ஸோ அதனால வந்து நம்மளால ரொம்ப டெப்த்தாக வந்து என்ன பண்ண முடியாது, உள்ள பார்க்க முடியாது. ஆனால் சில நேரங்கள் நம்ம டெப்த்தாக பார்க்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா புரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதனால நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்க, எழுதுது இப்போதான். ஓகேங்களா. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாஸை கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? அந்த திட்டம் சம்மந்தப்பட்டதை கன்வே பண்ணிடுறேன். உங்களுக்கு கிளாஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்லுங்க, அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா. புரியலன்னா தயவுசெய்து கேளுங்க, எத்தனை தடவை வேணாலும் நடத்தலாங்க. சரிங்களா. சார் ரெக்கார்டிங்ல இருக்கு, ரெக்கார்டிங்ல பாக்குறேன், எனக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க, இன்னொரு தடவை கூட நடத்தும், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா. ஓகே ஓகே.